அறிந்திருக்கிறார். The Lord knows every thoughts, every actions. The Lord sees you completely. உங்களை முழுவதுமாய் பார்க்கிறார். Hallelujah. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. இப்பொழுது இருதயத்திலிருந்து ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாங்கப்பா, நான் உம்மை முழு இருதயத்தோடு தேட வேண்டும், நான் உம்மை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உம்மை முழு இருதயத்தோடு தேடணும். Lord, I want to seek you with my whole heart. உம்மை முழு இருதயத்தோடு தேடுவதற்கு எனக்கு இருதயத்தில் எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எனக்கு பலன் தாருங்கப்பா ஆண்டவரே. என் தேவைக்காக தேடாமல் ஆண்டவரே, ஏதோ ஒரு நன்மைக்காக உம்மை தேடாமல் முழு இருதயத்தோடு உம்மை கண்டடைய வேண்டும் என்று சொல்லி தேட உதவி செய்வீராக. ரேலா தீமா ஹந்தோ ரோஷ் ரேஹது ரபாசி காது ரேஷே எர்ஷிகில் மரோசி ஆந்த லஹதியாஷ். தேவஜனமே, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அந்நிய பாஷையில் ஜெபிங்க. அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள், those who received the gift of the Holy Spirit, Rata kata ba raba shika da da ribadia lebra da radu sheke lahide ma seke libadush pradika labashia resotosh regda di shiki libradinash rale sefer hanto shiada dia. இருக்கிற இடத்துல உங்களுடைய மேல உங்கள் சரீரத்தில் ஒரு அக்கினி இறங்கட்டும். மாரகாதி லீபாரோடோஷே பரிசுத்த ஆவியான அக்கினி ரகபாதோஷ் ரெலபாசிகாதுனோஷ் பிரலீதா ரிதேதே மாஷியாதா து ரகபாசே எப்ஷிகி லிப்ரதிஷியாதனா லாய்ரோசேனமாந்தோ ஷேகலிபாதியாசே எப்ராதிஷோ டோபோரோஷ் ராதுகாதி லிபாரோஷ் எக்ரடாசிகாதுலோபோஷே. Right now, I decree and declare in the name of Jesus. Right now, I decree and declare in the name of Jesus. எல்லா தடைகள், எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள் மாரேகாதிஷிகாலோ எப்ராதிஷாந்தா ரெப்ரதீடல ஹம்ஷகாதியா. சிலருடைய அவிசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உங்களுடைய அவிசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இது முடியுமா, இது நடக்குமா என்று யோசிக்கிற காரியத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். ரேதா தி லீபா ரியாதனா. ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. லார்ட் ஸ்பீக் வித் அஸ், லார்ட் ஸ்பீக் வித் அஸ், லார்ட் ஸ்பீக் வித் அஸ். எங்களுக்குள்ளே இருக்கிற கரை திரைகள் எடுத்து போடுங்க. எங்களுடைய மாம்சம் மேற்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு ஆவி எங்களை பலப்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட், we surrender completely. ஆஃப்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நம்முடைய கிருபையால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் கர்த்தர் விட்டு தூரம் போயிட்டேன். ஆனால் நீங்கள் ஆண்டவரே எனக்குள்ளே வாருங்க, லார்ட் கம் அண்ட் டுவெல் இன் மீ என்று நீங்கள் அழைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாசற்படி நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். நான் வாசற்படி நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால் நான் இடத்துல வந்து போஜனம் பண்ணுவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை விட்டு தூரம் போகாத மகனே, மகளே, நீ என்னை விட்டு தூரம் போகாதம்மா என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விட்டு விலகவில்லை. நாம் தான் சில நேரத்தில் கர்த்தரை விட்டு விலகி போயிடுறோம். பிரதர், இந்த கர்த்தரை விட்டு நான் எப்படி விலகுறேன், நான் எதனால நான் விலகி போறேன் எனக்கு தெரியலையே. சிம்பிள், பைபிள், பிரேயர். இது ரெண்டுமே ரெண்டு கண்கள் போல. இது ரெண்டுமே உங்களுடைய ரெண்டு கண்கள் போல. பைபிள் அண்ட் பிரேயர் இது ரெண்டுமே உங்கள் கைகள் போல. பைபிள் அண்ட் பிரேயர் இது ரெண்டுமே உங்களுடைய கால்கள் போல. இந்த கண்களும் கைகளும் கால்களும் அதுல எது ஒன்று அடிபட்டாலும் நமக்கு என்ன ஆகும்? பயங்கரமான கஷ்டம். கண்கள் தெரியலனா
எங்கேயும் போக முடியாது. கைகள் இல்லைன்னா, கை அடிபட்டுருச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. கால்கள் அடிபட்டுருச்சுன்னா நடக்க முடியாது, எந்த இடத்துக்கும் போக முடியாது. அதே போலதான் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற 2 உபகரணங்கள், கர்த்தருடைய வசனம், ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் அண்ட் பிரேயர். பைபிள் அண்ட் பிரேயர். வேதமும் ஜெபமும். வேதமும் ஜெபமும் உங்களுடைய 2 கண்களை போல, 2 கைகளை போல, 2 கால்களை போல அது எப்பொழுதும் உங்களோட சேர்ந்து இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனையே, நாம் ஒன்று ஜெபிக்கிறோம், ஒன்று வேதம் படிக்கிறோம், அல்லது வேதத்தை படிக்காம ஜெபித்து விட்டு போயிடுறோம். ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? Why we need to pray? Why we need to read the Bible? யாராவது சொல்லுங்க. வேதம் என்று சொல்வது கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான ஒரு மீடியம், ஒரு இடம். கர்த்தர் உங்களோடு கூட வசனத்தின் மூலமாய் பேசுவார். ஜெபம் என்று சொல்வது நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கும் கர்த்தரோடு பேசுவதற்கும் ஒரு இடம். இப்படி எடுத்துப்போம். ஒரு பறவை இருக்கு, ஒரு பேர்டு இருக்கு, ஒரு ஈகிள் இருக்கு. அந்த ஈகிளுக்கு, அந்த பறவைக்கு ஒரே ஒரு ரெக்கை தான் இருக்கு, இன்னொரு ரெக்கை இல்லை. அப்படின்னா அந்த பறவையால் பறக்க முடியுமா? அந்த கழுகால பறக்க முடியுமா? அந்த கழுகுக்கு ஒரே ஒரு ரெக்கை தான் வேலை செய்யுது. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படிதான். வெறும் ஜெபம் மாத்திரம் நீங்க பண்றீங்க, நீங்க பறக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க உயர பறக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு ரெக்கையை வச்சு உயர பறக்க முடியாது. வேணா தாண்டி தாண்டி போகலாம், ஜம்ப் பண்ணி போகலாம். பறவையுடைய குணாதிசயம் குதித்து குதித்து போவதா அல்லது பறப்பதா? இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை மேலான வாழ்க்கை, ஹையர் லைஃப். அப்படி என்று சொன்னால் மேலான வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவியிலே நம்மை எழும்பி வர சொல்கிறார். 2 ரெக்கை ஒரு கழுகுக்கு தேவை. அப்பொழுது அந்த கழுகு காற்றை எல்லாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் தாண்டி அது பறக்குது. எவ்வளோ உயரத்தில் பறக்குது. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நீங்க யாரு தெரியுமா? நீங்க ஒரு கழுகை போல கர்த்தருக்குள்ளே செட்டைகளை அடித்து உயர எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஓடினாலும் இளையப்பட மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்க, வேத வசனத்தையும் ஜெபத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய 2 ரெக்கைகளும் அது பலன் கொண்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் உயர பறந்து போவீங்க. இல்ல பிரதர், எனக்கு உயர பறக்கலாம் தேவையில்லை, எனக்கு ஆவிக்குரிய அனுபவம் தேவையில்லை, எனக்கு விஷன்ஸ், தரிசனம், தீர்க்க தரிசனம், எனக்கு அந்நிய பாஷை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் போதும், எனக்கு இன்னைக்கு கர்த்தர் என்ன பேச போறாரு அதை நான் கேட்டுட்டு நான் போயிடுறேன். உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு தனிப்பட்ட ஜெபம் நேரம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, இது 2மே முக்கியம். நான் ரொம்ப ஹம்பிளா கேட்குறேன். த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி இந்த ஊழியத்திற்குள்ள இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் 2 கைகளை வைத்திருப்பது போல, ஒரு பறவைக்கு 2 ரெக்கை இருப்பது போல, உங்களுக்கும் 2 காரியம், வேத வசனமும் ஜெபமும், 2 காரியமும் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்க உயர பறப்பீங்க. யாராலையும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, வார்த்தை தான் கர்த்தர். Word of the Lord is, நம்முடைய வேத வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அது கர்த்தருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரதர், எனக்கு வேதம் படித்தா எனக்கு பைபிள் புரியல, எனக்கு படிக்க தெரியல, எனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியல, நான் என்ன பண்றது? ஒரு நாள் ஒரு படித்து பழக்கமே இல்லாதவர், ஸ்கூலுக்கு போய் பழக்கம் இல்லாதவர், அவருக்கு வேதத்தை படிக்கணும் ரொம்ப ஆசை.
அவர் ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு இந்த வேத படிக்கணும், ஆனால் எனக்கு பைபிள் புரிய மாட்டேங்குது, எனக்கு இந்த பைபிள் புரிய மாட்டேங்குது, நான் எப்படி இதை படிக்கணும், எனக்கு எழுத்து கூட்டி படிப்பதற்கு நான் ஸ்கூலுக்கு போகலை, ஆனாலும் எனக்கு இந்த பைபிள் படிக்கணும், ஐ வுட் லைக் டு ரீட் திஸ் வேர்ட், நான் இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு படிக்கணும். இப்படியாக தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர் வேதத்தை எடுத்து பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அவர் அறியாமலேயே அந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். ஆவியானவர் கர்த்தர் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆவியானவர் அவருக்கு வேதத்துல படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பைபிளை தவிர வேற எதுவுமே அவருக்கு படிக்க தெரியாது. பைபிள் மாத்திரம் தான் படிப்பாரு. பைபிளை தாண்டி வேற புக்கு கொடுத்தீங்கன்னா அந்த புக்கை படிக்க மாட்டாரு. தேவச்சனமே, இன்னைக்கு உங்களுடைய ஆசை எல்லாம் எதை குறித்து இருக்கிறது? என்னை தேடுவீர்களாகில் என்னை கண்டடைவீர்கள் கர்த்தர் சொல்கிறார். If you seek me, you will find me. உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நாம் எடுக்க போகிறோம். நான் வேதம் படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரமாவது நான் செலவு செய்ய போகிறேன். ஒரு 1 hour நான் செலவு செய்ய போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாம் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும்? ஒரு நாளில் 24 hours இருக்கு. 24 hoursல எத்தனை மணி நேரம் நாம் கர்த்தருக்கென்று டைத், எல்லாரும் டைத்துன்னு உடனே காணிக்க காசு நினைச்சுக்காதீங்க. டைத் தசம பாகம் நேரத்தில் எத்தனை மணி நேரம் கொடுக்கணும்? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது கொடுத்து கொண்டிருக்கீங்களா? யாராவது ஒவ்வொரு நாளும் டைத் கொடுக்குறீங்களா? டைத் இன் டைம், தசம பாகம் நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கீங்களா கர்த்தருக்கு? ஓகே, சிஸ்டர் ராஜி அவங்க சொல்றாங்க 2.4 hours. அது தெளிவாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுங்க. சிஸ்டர் ஜமுனா சொல்றாங்க 8 hours சொல்றாங்க. ஓகே, சிஸ்டர் நஹோமி சொல்றாங்க ஓகே 2.4 means 2 hours 40 minutes. am I right? 2 மணி நேரம் 40 நிமிஷமா அல்லது 2 நிமிஷமா? சிஸ்டர் நஹோமி யாகு அவங்க சொல்றாங்க 2.40 minutes, நிமிடம். சிஸ்டர் ஃபெலிஷியா சொல்றாங்க 1 hour. நீங்களும் சொல்லுங்க. ஆஃப்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை ஜெபத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் சொல்லுங்க, காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, சிஸ்டர் ரீனா சாவியோ சொல்றாங்க ஃபுல் டைம். வெரி குட் சிஸ்டர். ஓகே ஃபைன். 1.5 hours 2.40. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முறைமையின்படி, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100ல் 10% அப்படி என்று சொன்னால் 24 ஹவர்ஸில் 10% அப்படி சொன்னால் 2 hours 40 minutes. சொல்லுங்க பார்க்கலாம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் நாம் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? மினிமம் நம்ம கொடுக்கணுமா? ஆச்சரியமா இருக்கா? 2 மணி நேரம் 40 நிமிஷம் 2 hours 40 minutes மினிமம் நாம் டைத்தாக தசம பாகமாய் கொடுக்கணும். எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே? 2 மணி நேரம் நாம வேதத்தையும் ஜெபத்தையும் 2 மணி நேரம் 40 நிமிஷம் நாம் செய்கிறோமா என்று நாம் பார்க்கலாமா? இன்னிலிருந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கஷ்டமா இருக்கும். இட்ஸ் ஓகே, நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எய்தர் மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் 1/2 hour, மதியம் ஒரு 1 hour, இயர்லி மார்னிங் ஒரு 1/2 hour. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் பேசுவதற்கு நம்ம முயற்சி பண்ணலாமா? ரொம்ப சேலஞ்சா இருக்க போகுது. பயங்கரமானது ஒரு சேலஞ்ச். டைத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைத் கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளைக்கும் 24 hours கொடுக்கிறாரு.
24 hours into 60 seconds. எத்தனை மணி துளிகள் பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஓகே 1 minute. நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஹalleluya. ரீகலபாசி ஆந்தரபாஷி. ஓகே, ஒரு நாளில் 86,400 வினாடிகள் இருக்கிறது. 24 hours into 60 seconds. எத்தனை வினாடிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாம் கர்த்தருக்கின்ற அதை நீங்கள் ஒரு பணமாக பாருங்களேன். அதிலிருந்து 10% கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது 2 hours 40 minutes. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல, உங்கள் வாழ்க்கையினும் பேங்க் அக்கௌண்ட்ல 24 hours டெபாசிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு ஏறக்குறைய 2 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து போறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். We are alive because God has deposited the hours, the days in our account, life account. Hallelujah. எத்தனை பேருக்கு இது புதுசா இருக்கு? எத்தனை பேருக்கு இது கேள்விப்படாத ஒரு காரியமா இருக்கிறது? காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அநேகருக்கு இது புதியதாக இருக்கும். ஏறக்குறைய 50% மேலே நீங்கள் முதல் முறையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட்ஸ் இருக்கு, சாரி மினிட்ஸ் இருக்கு. 86,400 மினிட்ஸ். இன்னைக்கு நாம் காட்காக அதிலிருந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம்? Are we going to tithe in our time? Are we going to tithe in our salary? எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, நான் உங்களுக்கு எழுதி ஒரு பாண்ட் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறேன். Your life will change completely. You will grow higher and higher. You will move higher. நீங்கள் வளர்ந்து கொண்டே போவீங்க, ஆவியில் வளர்ந்து கொண்டே போவீங்க. நீங்கள் அநேகருக்கு சாட்சியாய் மாறுவீங்க. ஓகே, hearing for the very first time. Yes, new. ஓகே ஓகே, நிறைய பேருக்கு புதுசாக இருக்கிறது. ஓகே ஃபைன். ஆனால் சிஸ்டர் ரீனா சாவியோ சொல்லியிருந்தாங்க, we need to give our full time to the Lord. புதிய ஏற்பாடுபடி பார்க்கும்பொழுது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம 10% ஆஃப் அ டைம் நம்ம கர்த்தருக்காக கொடுக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எப்படி பிரதர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது? ஹவு கேன் ஐ சீக் த லார்ட் கண்டினியூஸ்லி? என்ன பண்ணணும் தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் ஆவியானவரோடு கனெக்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மொபைல் ஃபோன் 24 hours கனெக்டடாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, டவர் சிக்னல் டவரோட கனெக்டடாக இருக்கா? எஸ். இந்த மொபைல் ஃபோன் 24 hours கனெக்டடாக இல்லைன்னா எப்படி இந்த மொபைல் ஃபோனில் கால் வரும்? we need to connect our spiritual antennas with the Lord 24/7. ஆனால் 10% மினிமம் என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தருக்காய் கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நான் 1 hour ப்ரேயர் பண்ணிட்டேன், 1/2 hour ப்ரேயர் பண்ணிட்டேன், வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லி. இல்லை, we need to surrender completely. இந்த மொபைல் ஃபோன் இதில் ஒரு சிக்னல் மீட்டர் இருக்கும். உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய கார்னரில் சிக்னலுடைய அந்த அளவு இருக்கும். அந்த சிக்னல் குறையும் பொழுது பேசுகிறவங்களுடைய வார்த்தைகள் கட் ஆகும். அதே போல தான் ஆவியில் நீங்கள் கர்த்தரோடு கனெக்டடாக இல்லைன்னா ஆவியானவர் பேசுகிறத நம்மால் சரியாக கேட்க முடியாது. இஃப் த சிக்னல் இஸ் 100%, நமக்கு சிக்னல் மொபைலில் காமிக்குது, உங்கள் மொபைலில் சிக்னல் ஃபுல்லாக இருக்குது, அப்போ யார் கால் பண்ணாலும் பரவாயில்ல, கரெக்டாக நமக்கு கேட்கும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து வசனம் எடுத்துக்கொள்ளலாமா?
எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாம் சேர்ந்து படிப்போம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் தேட வேண்டும். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நாம் கண்டுபிடிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவர்கிட்ட என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இன்னைக்கு பிரச்சனையே நாம் பாதியாக தான் நாம் கர்த்தரை தேடுகிறோம். திஸ் ஆர் தட். 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்கிறோம். ஒன்று மாம்சத்திற்கும், ஒன்று ஆவிக்கும். மாம்சத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொள்கிறோம், ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறோம். We cannot serve 2 masters. 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்கள் முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் இருதயத்தோடு தேட சொல்றாரா, முழு இருதயத்தோடு தேட சொல்றாங்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயமும் கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும். உதாரணத்திற்கு இந்த ஆன்லைன் ஜெபத்தில் வருகிறவர்கள், நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த மெசேஜ் கேட்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுமா? எய்தர் நீங்க வேலை செஞ்சு கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கலாம், எய்தர் நீங்க டிராவல் பண்ணிக்கொண்டு இந்த ப்ரேயர்ல ஜாயின் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க ஏதோ ஒரு சமையல் செய்து கொண்டு கிச்சனில் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க மொபைலை. பிரதர் பேசட்டும், இன்னைக்கு மெசேஜ் நான் கேட்கணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தட் இஸ் குட். நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நினைக்கிறீங்க. ஓகே. ஆனால் கர்த்தர் வரும்பொழுது, கர்த்தரிடத்தில் பேச வரும்பொழுது நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஐ ஆம் சாரி டு சே தட். நான் சொல்லலை, வேதம் தெளிவாய் சொல்கிறது. முழு இருதயத்தோடு தேடும் பொழுதுதான் கண்டடைவீர்கள். When you don't seek the Lord with your whole heart, you cannot find the Lord. எப்படி நான் முழு இருதயத்தோடு தேட முடியும்? ஏசாவும் யாக்கோபும் இருக்கிறாங்க. ஆதாமுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, ஆபேல், காயின். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏன் அங்கீகரித்தார்? ஆபேலின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கிறது, அவனுடைய எண்ணம் எல்லாம் செம்மையா இருக்கிறது. காயினுடைய இருதயமோ கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கவில்லை. அதனால கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார், காயின் அங்கீகரிக்கல. ஈசாக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க, ஏசா, யாக்கோபு. கர்த்தர் யாக்கோபின் மீது தரிசனம் வைத்திருந்தார். கர்த்தர் யாக்கோபை தெரிந்தெடுத்து, யாக்கோபு கூடார வாசியா இருந்து கர்த்தரை தேடுகிறதிலே கவனமாயிருந்தார். ஏசாவோ வேட்டையாடி கொண்டிருந்தார். தேவ ஜனமே, நீ கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது கண்டடைவீர்கள். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஒருவேளை காட்டில் இருந்தாலும் சரி, இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். நீங்க பார்த்திருக்கீங்களா? சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மலைக்கு போயிடுவாங்க ஜெபிப்பதற்கு. என்ன பண்ணுவாங்க? மலையில ஏறுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன மலை இருக்கும் என்று சொன்னால் மொபைல் போன்ஸ் எல்லாவற்றையும் வைத்து விட்டு மலை மேல போய் கர்த்தரை தேடுவாங்க. ஏன் அப்படி தேடுறாங்க? இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே போய் பிதாவோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அதிகாலமே இருட்டோடு எழுந்து போய் இயேசு கிறிஸ்து தோட்டத்திலே போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து மலையின் மீது போய் ஜெபிக்கிறார். தன்னுடைய 3 சீஷரை அழைத்துக் கொண்டு போய் மலையின் மீது ஜெபிக்கும் பொழுது மறுரூபமாகிறார். ஏன் இவர் இப்படி செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை இதெல்லாம் தேடிக்கொண்டே இருப்பாங்க. அவரை சுற்றி கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்தை எல்லாம் ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், பிதாவை முழு இருதயத்தோடும் தேடும் பொழுது நான் கண்டடைவேன் என்று சொல்லி. காமெண்ட்ல டைப் பண்ணுங்க, முழு இருதயத்தோடும் நான் கர்த்தரை தேடுவேன். With my whole heart I will seek the Lord. என் முழு இருதயத்தோடு நான் கர்த்தரை தேடுவேன்.
இன்னைக்கு ஒருவேளை நீங்க கர்த்தரை கண்டுபிடிக்காம இருக்கலாம். அவர் எங்கேயும் தூரமா இல்லை, அவர் உங்களோடு தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறது. எப்படி இந்த மொபைல் ஃபோனில் வருகிற சிக்னல்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னா எப்படி 2 டிவைஸ் கனெக்ட் ஆகாதோ அதே போல தான் யாராவது சிக்னலை பார்த்துருக்கீங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற அந்த அலை யோசைகளை உங்கள் கண்களால் பார்க்க முடியுதா? பார்க்க முடிகிறவங்க யார் யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்களோ எஸ்ன்னு சொல்லுங்கள். நான் பார்த்ததே இல்லை, இந்த மொபைல் சிக்னல்ஸை நான் கண்ணால் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க நோன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல. ஓகே, அலெக்சின் சிமியா சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் ஓகே, யார் யாரெல்லாம் மொபைல் சிக்னல்ஸை பார்த்துருக்குறீங்க? ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், நம்முடைய ஆவியில் காரியங்களை இந்த கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் ஆவியான கனெக்ஷன் பண்ண முடியும். இன்னைக்கு உங்கள் மொபைலில் வர கால்ஸ் உங்களால் பேச முடியுது. பிகாஸ் there is a சிக்னல், இண்டிகேஷன் இருக்கு. அதே போலதான் கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது உங்களுடைய ஆவியில ஒரு கர்த்தரோட ஒரு ஐக்கியம் இருக்கும். உங்களுடைய ஆவி பபுள் ஆயிட்டு இருக்கும், உங்க ஆவி ஓவர்ஃப்ளோ ஆகும். தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். that is a sign that the Holy Spirit is in you. உங்ககிட்ட பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பீங்க, ஸ்டாப் பண்ணவே முடியாது உங்களால. நிறைய பேர் மொபைல் சிக்னல்ஸை பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க. நான் பார்த்ததில்ல, என் ஸ்க்ரீனில் ஒரு இண்டிகேஷன் தான் பார்த்துருக்குறேன். ஆனால் நான் பேசும்பொழுது அந்த மொபைல் சிக்னல்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, எந்த இடத்துலேருந்து ட்ராவல் ஆகுது நான் பார்த்ததில்ல. அதெல்லாம் ஒரு EMF வேவ்ஸாக இருக்கும், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் வேவ்ஸாக இருக்கும். அது கண்களால் பார்க்க முடியாது. அதே போல தான் நீங்கள் ஆவியில் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் பொழுது, கர்த்தரோடு இசையும் பொழுது உங்கள் ஆவியில் ஒரு சந்தோஷம் வரும், சமாதானம் பிறக்கும். உங்களை அறியாமையே ஒரு சமாதானம் பிறக்கும். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லை, பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன பண்ணணும்? நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும். யூ நீட் டு சீக் தி லார்ட். எப்படி தேடணும்? கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஜான் சாப்டர் 1 verse 35 36 37 படிக்க போகிறோம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னவுடனே அந்திரேயாவும் இன்னொரு சீஷன், யோவான் ஸ்நானனுடைய சீஷன் தான் அந்திரேயா, இவர் 2 பேர் என்ன பண்றாங்க? இயேசுவை பின் சென்று போறாங்க. இயேசு திரும்பி கேட்கிறார், என்ன தேடுறீங்க? வாட் யூ ஆர் சீக்கிங்? அதற்கு அந்திரேயா சொல்றாரு, ரபி, நீர் எங்க இருக்கிறீங்க? நாங்க வந்து பார்க்கணும். இயேசு சொல்றாரு, கம், நீங்க வாங்க, என் கூட வந்து தங்குங்கன்னு சொல்லி அன்றைய தினம் இயேசுவோடு கூட அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும் தங்கி இருக்கிறாங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க என்ன தேடுறீங்க? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார், இன்னைக்கு நீங்க என்ன தேடுறீங்க? இயேசுவை பின்பற்றுறீங்க அல்லவா? இயேசுவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சத்தியத்தை கேட்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்துவை பின் சென்று போய் கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். வாட் யூ ஆர் சீக்கிங்? என்ன தேடுகிறீங்க என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா? தேவ ஜனமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன தேடுறீங்க? எதுக்காக கர்த்தரை தேடுறீங்க? கர்த்தரோடு தங்குவதற்காகவா, அல்லது அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போவதற்காகவா? அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகிற ஜனங்கள் கர்த்தருடைய சீஷராக இருக்க முடியாது. இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி
the disciple of the Lord Jesus, you need to stay with the Lord. அந்திரையா முதலாவது என்ன பண்றாரு? நீங்க எங்க தங்கியிருக்கிறீங்க ரபி? ரபி என்றால் போதகர் என்ற அர்த்தமாம். இன்னைக்கு நாம் கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? நானும் அங்க இருக்கணும். நீர் ஆவியில இருக்கிறீங்களா? நானும் ஆவியில மறுரூபமாகணும். நான் மாம்சத்துல தான் இருக்கிறேன், ஆனா அவங்க கூட நான் தங்கி இருக்கணும். என்ன தெரியுமாச்சு? அன்றைய தினம் அந்திரையா இயேசு கிறிஸ்துவோட தங்கியிருக்கிறார். மறுநாள் அந்திரையாவுடைய சகோதரன் அவரிடத்துல போய் சொல்றார், நான் மேசியாவை கண்டேன். முதலாவது என்ன சொல்றாரு? ரபி என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை நாம் படிப்போம். ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகர் என்ற அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையா இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரையா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அந்திரையா என்ன பண்றார் தெரியுமா? நேரா போயிட்டு தன்னுடைய சகோதரனாகிய சீமோனை பார்த்து சொல்கிறார், சீமோனே நான் மேசியாவை கண்டேன், நீ வந்து பாரு என்று சொல்கிறார். சீமோன் அந்திரையா இப்பொழுது சீமோன் அழைத்து கொண்டு இயேசுவிடத்தில் வருகிறார். ஒரே ஒரு நாள் தான் இயேசுவோடு தங்குறாரு. யாரு? அந்திரையா. ஒரு நாள் தங்கின உடனே அவர் தெரிந்துவிட்டது இவர் தான் மேசியா என்று சொல்லி. இப்பொழுது சீமோனை அழைத்து கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்த பொழுது சொல்கிறார், சீமோனே நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். நீங்க இயேசு கிறிஸ்துவத்தில் போகும்பொழுது உங்க பெயரை மாற்றுவார், உங்க அடையாளத்தை மாற்றுவார். பேதுருவுடைய உண்மையான பெயர் சீமோன். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்றால் பேதுரு. பாருங்க, ஒரே ஒரு நாள் இயேசுவோடு தங்கியிருந்த அந்திரையா பேதுருவை அழைத்து கொண்டு வந்தார். பேதுருவுடைய வாழ்க்கை மாறினது. முழு தேசத்திலும் சபை முதலாவது கட்டப்படுவதற்கு காரணம் இந்த பேதுரு தான். கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் தேடணும், நான் உம்மை மாத்திரம் தேடணும், நான் உம்மை கூட இருக்கணும் ஆண்டவரே. 2 hours 40 minutes மினிமம் ரெக்குவயர்மெண்ட். ஆனால் அவரோடு நாம் எப்பொழுதும் கனெக்டடாக இருக்கணும். எப்படி ஒரு மொபைல் ஃபோன் சிக்னல் டவரோட கனெக்டடாக இருக்குதோ அப்போ தான் கால்ஸ் வரும், அப்போ தான் டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், அப்போ தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகும். அதே போல தான் நீங்கள் ஆவியில் கர்த்தரோட கனெக்டடாக இருக்கணும். உங்கள் வேத வாசிப்பும் ஜெபமும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். 2 ரெக்கைகளை போல அது உயர பறப்பதற்கு, ஒரு கழுகுக்கு அது ஒரு பறவைக்கு அதன் பயன்படுவது போல உங்கள் உள்ளான மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும் அவரோடு இருக்கிற நேரமும் அது உங்களை உயர பறக்க வைக்கும். நீங்கள் என்னை முழு இருதயத்தோடு தேடுவில்லானால் நீங்கள் தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள். எரேமியா 29:13 வசனத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க. எப்படி நான் கர்த்தரை தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு. ஒரு நாள் 24 ஹவர்ஸில் 2 hours 40 minutes நான் கொடுக்கிறேனா? மினிமம் கொடுக்கிறேனா? கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேனா? பாருங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நீங்களே காட்ச் பண்ணுங்க. நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் எங்கே நிற்கிறேன்? ஏன் என் கூட கர்த்தர் பேச மாட்டாரு? ஏன் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது? தேவ ஜனமே, நீங்க ஜெபிக்கிற நேரங்கள் ஒருவேளை அது குறைவாய் காணப்படலாம். உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு பத்தாது. நீங்க எடுக்கிறதான ஆவிக்குரிய ஆகாரம் உங்கள் உள்ளான மனிதனுக்கு பத்தவில்லை. யூ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறீங்க. நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட போகிறேன். நான் மினிமமாக கர்த்தருக்கு ஒரு 2 hours 40 minutes நான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன். அதை தாண்டி நான் 24 hours நான்
உறங்கி கொண்டிருந்தா கூட என் ஆவியில நான் கர்த்தரோட கனெக்டடா இருக்கணும். பாசிபிள். இதை பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. பவுல் அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நாம் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆவியானவர் என் கூட பேசுறாரு. மகனே மகனே என்று சொல்லி எங்களை பேசி கொண்டிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஐ பிலீவ் God is speaking to you. கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினீங்கன்னா கர்த்தரை கண்டடைவீங்க. நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட ஆரம்பிங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இந்த கர்த்தரை அறியாமல் எத்தனையோ மனிதரிடத்திலே போய் பணத்தை செலவழித்து, மந்திரவாதிகள், குறிசோ என்ற எத்தனையோ பேர் இடத்துல போய் செலவு பண்றாங்க. ஆனால் உண்மையான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது அவரை தேடுவதற்கு நாம் நேரத்தை எடுக்கிறோமா? ஒன்றும் இல்லை, ஒரு பைபிள் எடுத்து ஒரு 1/2 hour படித்து கொண்டே வாருங்களேன். உங்கள் இருதயம் மறுரூபமாகிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 hours 40 minutes கொடுத்து கொண்டே வாருங்களேன். ஒரு 1 yearல உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். யூ வில் பி அ டெஸ்டிமனி ஃபார் மெனி. எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். we are going to pray. ஆண்டவரே, எனக்கு அந்த இருதயத்தை கொடுங்க. அந்திரேயாவை போல இயேசு கிறிஸ்து திரும்பி கேட்கும் பொழுது என்ன தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. நான் உம்மோடு கூட வந்து தங்கணும். ரபி, நீ எங்க இருக்கிறீர்? வேர் ஆர் யூ மை லார்ட், வேர் ஆர் யூ? ஐ வாண்ட் டு பி தேர். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் இருக்க விரும்புகிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு டிசைபிளுக்கு. முதலாக இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த சீஷன் யார் தெரியுமா? அந்திரேயாவை தான் கர்த்தர் முதலாக சீஷர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா அவர் தான் முதலாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ரபி, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறார். Thank you Jesus. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Can we pray? பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசினது போல என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் ஆழமாக பதியட்டும். ஒரு நாளைக்கு 2 hours 40 minutes எங்களால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அது எங்களால் கொடுப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. மினிமம் டைத் நாங்கள் 2 hours 40 minutes உமக்கு கொடுக்கணும். எங்களை கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தில் வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானங்களில் உறுதியாய் நிற்கவும் அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. ரபி, நீர் எங்கே இருக்கிறீர் என்று அந்திரேயா கேட்டார். அதே போல நாங்களும், ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர் இயேசுவே, நாங்கள் அங்கே வர ஆசைப்படுகிறோம். We want to stay with you. We want to be with you, Lord. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. முழு இருதயத்தோடு உம்மை தேட உதவி செய்யுங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு தகுதிப்படுத்துங்க. பாரமான காரியத்தை எடுத்து போடுங்க. ரிஷியா லஹந்தோ ரபாசேகே லேஹதியாஷ் ரேக்தா தீஷ்யாந்தோ லபாசி ஃப்ரதேஷ் லேஷேகே லீ கபூர் ரஹந்த ரோ ஷேகதியாஜனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்க. நீர் கொடுக்கிற இந்த கிஃப்ட் 86,400 minutes நீங்க கொடுக்கிற கிஃப்ட், இதை நாங்க ஒவ்வொரு நாளும் அதில் உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ பேர் இந்த பூமியில வாழ முடியல. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த நாட்களை நாங்கள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் செலவு செய்வதற்கு உதவி செய்யுங்க. வீணான காரியத்திலே எங்கள் நேரத்தை செலவழிப்பதை விட்டுவிட உதவி செய்யுங்க. ஆவியிலே வளர்வதற்கு, ஆவியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்யுங்க. மாம்சத்தை நாங்கள் ஒடுக்கி ஆவியிலே அதிகமாக வளர்வதற்கு உதவி செய்யுங்க. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு பேசினதற்காய் நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பரமண்டலத்தின் நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். Thank you for taking your time and listening to the word of the Lord. God bless you. இந்த கேட்ட வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுங்க. கர்த்தரை கண்டடைவீங்க. மனுஷனை நாம் எப்படி வேணால் தேடலாம், ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களை முகத்தை பார்க்க மாட்டார், உங்கள் இருதயத்தை பார்ப்பார். wherever you are, உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணிடுங்க. ஒரு ரேடியோவில் பாட்டு கேட்கணுன்னா அந்த ரேடியோவை அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மேனை இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவுடைய பரலோக ராஜ்யத்துடைய ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் டியூன் பண்ணுங்க. ஐ பிலீவ் யுவர் லைஃப் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச். உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறும். ஒரு நாள் டியூன் பண்ணுனா அந்த ரேடியோவில் அந்த பாட்டு கேட்காது, அந்த ஸ்டேஷன்லேருந்து வர சிக்னல்ஸ் ப்ராப்பராக இருக்காது. எவ்ரிடே அந்த ரேடியோவை டியூன் பண்ணி கரெக்டான ரேடியோ ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணணும். உங்கள் ஸ்பிரிச்சுவல் மேனையும் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக டியூன் பண்ணி அலைன் பண்ணி வைங்க. ஏதோ ஒரு பிரச்சனையா அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சுட்டேன், என்னால் ஜெபிக்க முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அப்பா உங்களை மன்னிப்பார். பிதா உங்களை மன்னிச்சு உங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்வார். God bless you. Blessed day. Blessed day. Hallelujah. சிஸ்டர் ஜெசிகா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் பலத்தை கொடுக்கிறார். Father, in the name of Jesus, Lord, I pray for Sister Jessica. இந்த நேரத்தில் அவருடைய சரீரத்தில் ரபாசி கே லேபா ரோடோஷ் உடைய வல்லம் இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். I pray for her. ஆண்டவரே, நீர் இப்பொழுதே சுகத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. சிஸ்டர் வீரம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். லார்ட், renew her body. அவள் மறுபடியும் நல்லா உற்சாகமாக ஆண்டவரை இருப்பதற்கும் ஹெல்த்தியாக மாறு உதவி செய்யுங்க. ரேகா லபா சிக்கா தூரியாந்த லபாஷே